நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 88வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 88வது பாடல். அன்று முதல் இன்றளவும் மேலும் அடியேனுக்கு என்று நீ நன்மை செய்வது அன்றி நான் ஒன்றேனும் செய்யுமாறு எங்கன் சிவனே இனி நாயேன் உய்யுமாறு எங்கன் உரை என்ற ஒரு அற்புதமான பாடலாக அமைத்துக் கொடுத்திருக்கின்றார். இந்த பாடலை நாம பார்க்கும்போது கண்டிப்பா திருக்குறளை தாண்டி செல்லவே முடியாது. திருக்குறள்ல ஒரு அற்புதமான பாடல் ஒண்ணு வரும். அதாவது, எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இந்த திருக்குறளை நாம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, உலகியல்ல யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு நல்லது செய்துட்டாங்க அப்படின்னா அதை மறந்துடக்கூடாது, அதை நினைவுல வச்சுக்கணும். அப்படி மறந்தாக்க அதுல உய்வு கிடையாது அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா உண்மையிலேயே இந்த குறள் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா சிவபெருமானுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தர் நமக்கு நல்லது செய்யறாங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாம யாராவது செய்வாங்களான்னா இந்த உலகத்துல ஒருத்தருமே கிடையாது, தாய் தந்தையர் உட்பட. வயசு காலத்துல என்ன பாத்துக்கணும்பா, இல்ல வயசு காலத்துல அவங்களையே பாத்துக்கணும்பா, என்ன தொந்தரவு பண்ணாம, எவ்வளவு எண்ணம் நமக்கு இருக்கு. ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம இந்த உடல் எடுத்த நாளில் இருந்து, அதாவது கேவல நிலையில் இருந்து சகல நிலைக்கு வந்த நாள் முதற்கொண்டு நம்மை முக்தி நிலைக்கு அழைத்து செல்லும் வரை நமக்கு ஒரே ஒரு ஆள்தான் உதவி செய்துட்டே இருக்கிறது. அது சிவபெருமானை தவிர வேற யாரையுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அந்த நன்றியை மறந்து நீ எனக்கு என்ன செய்துட்ட, சிவம் எங்கே இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுதான் உண்மையிலேயே செய் நன்றி கொன்றவர்கள் என்ற பொருள் நாம எடுத்துக்கணும். இன்றைய பாடல் அந்த சிந்தனையா தான் நமக்கு கொடுக்குது. அதாவது இந்த பாடல்லாம் நம்ம படிக்கும் போது, எனக்குமா சாமி, எனக்கும் இவ்வளவு அருள் செய்யறியே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்ததுன்னா அங்கதான் நாம ஏதோ ஒரு இடத்துல நிக்கிறோங்கிறது பொருள். இங்க பாருங்க, அன்று முதல் இன்றளம், அந்த பாடல் ஆரம்பிக்கும் போதே குருமுதல்வர் சொல்றாரு அன்று முதல். அந்த அன்றைக்குங்கிறது என்னைக்கு? பிறந்த நாளா? பிறந்ததுன்னா இந்த உடல் பிறந்த நாள். நம்ம சைவ சித்தாந்தத்துல தெரியும், 84 யோனி பேதங்கள் இருக்குது நமக்கு. 84 லட்ச யோனி பேதங்கள். எத்தனை பிறவி, எத்தனை தாய் தந்தையருக்கு பிறந்திருக்கின்றோம், எத்தனை பேரை பெற்றெடுத்திருக்கின்றோம், எத்தனை உயிர்களை சாப்பிட்டு இருக்கின்றோம், எத்தனை உயிர்கள் நம்மை சாப்பிட்டு இருக்கின்றது. இப்படி அதான் நமக்கு ஒரு பழைய பாட்டு ஒண்ணு வரும் இல்லையா? அதாவது, நான் பிறந்து 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 எங்க அம்மா உடம்பு க்ஷீணமாயிடுச்சு, என்னை பிறக்க வச்சு பிரம்மாவும் கை சலித்தான், என் உயிரை எடுத்து 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 நம்மளுக்கு இறக்கதற்கான கடவுள் என்று சொல்லப்படுகின்ற யமனுக்கும் ஏன்பா இன்னுமா உனக்கு புத்தி வரல அப்படின்னு தோணுதான். ஆனா எனக்கு மட்டும் ஏன் இன்னும் அறிவு வரல, மறுபிறவி வேண்டாம் என்ற அறிவு மட்டும் எனக்கு ஏன் இன்னும் சாமி வரல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தாயுமானவர் பாடுற ஒரு பாடல் தான் இந்த இடத்துல நினைவுக்கு வருது. அன்று முதல், என்னைக்கு முதல்? கேவல நிலையில் இருந்து சகலத்திற்கு வந்த நாள் முதல். இந்த பிறவின்னு நம்ம எடுக்கவே முடியாது. ஏன்னா சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் என்பது ஒரு சட்டை, அது மாறிக்கொண்டே இருக்கும், அவ்வளவுதான். இந்த உடலால எனக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த சட்டை கிழிய ஆரம்பிச்சதுன்னா தூக்கி போட்டுட்டு வேற ஒரு சட்டை. ஆனா இனிமேல் எனக்கு சட்டை வேண்டாம் சாமின்னு சொல்ற ஒரு நிலைப்பாடு நமக்கு வருது அப்படின்னா அதுதான் உண்மையான ஒரு பெருமானை நோக்கின பயணத்திற்கான முதல் படியாக நாம் எடுக்க முடியும். அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் நாம கைய ஆட்டுறோம், வாயை திறந்து பேசுறோம், தலைய ஆட்டுறோம் அப்படின்னு சொன்னா, காலையில படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் பெருமானுடைய கருணை இல்லாமல் நடக்குமா? எத்தனை பேருக்கு தட்டு முன்னால சாப்பாடை வச்சுட்டு எடுத்து வாயில போட முடியாத நிலையில இருக்கு. அப்ப நம்மளை இன்னைக்கு நல்லா வச்சிருக்கிறாரே பெருமான், அதற்கு எவ்வளவு நன்றியோடு நாம இருக்க வேண்டும். குருமுதல்வர் இதை அவருக்காக பாடலை, ஏன்னா அவங்க எல்லாம் சீவன் முக்தர் நிலையில, ஆனா நம்மை போன்றவர்களுக்காக இதை நமக்கு அருளி செய்கின்றார். அன்று முதல் இன்றளவும் மேலும், இதுக்கு மேலையும் நீ செய்வ, இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, ஏன்னா நாளைக்குன்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா? அதனால மேலும் அடியேனுக்கு என்று நீ நன்மை செய்வது அன்றி. ஏதாவது ஒரு தீயது பெருமான் நமக்கு செய்திருக்கிறாரான்னா கிடையாதே.
அப்ப நம்ம கேட்கலாம், எனக்கு தலைவலி வருதே, எனக்கு உடம்பு சரியில்லாம போகுதே, என்ன கூட நம்ம என்ன ரொம்ப உயிரா நினைச்சவங்க எல்லாம் மரணப்படுறாங்களே, எனக்கு ஏன் அந்த வேதனை வருது அப்படின்னா, இது நாம் ஏற்கனவே செய்த வினையின் காரணமாக என்பது புரிய வேண்டும். நாம செய்யற ஒவ்வொரு செயலும் நல்வினை தீவினை என்று வருகின்றது. அந்த நல்வினை என்பது புண்ணியமாகவும் தீவினை என்பது பாவமாகவும் மாறுகின்றது. அந்த பாவ புண்ணியம் தான் நமக்கு இன்றைக்கு இன்பமாகவும் துன்பமாகவும் வருகின்றது. அப்ப இன்னைக்கு நாம அனுபவிக்கிற இன்பம் என்பது ஏதோ ஒரு காலத்துல நாம செய்த நல்வினை காரணமாக, இன்னைக்கு நாம அனுபவிக்கிற துன்பம் என்பது என்றோ நாம் செய்த பாவ செயலின் காரணமாக. அப்படி இருக்கும்போது பெருமான குறை சொல்ல முடியுமா? எனக்கு ஏன் இப்படி பண்ற அப்படின்னு நம்ம பெருமான் கிட்ட கேட்க முடியுமா? நான் செய்தது நான் அனுபவிக்கிறேன். பெருமான் அங்க இருந்து வெறும்ன வேடிக்கை மட்டும் பாக்குறாரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி நீதி அரசர் என்று இந்த உலகத்துல ஒருத்தரை சொல்லணும்னா அது சிவத்தை தவிர வேற ஒருத்தரை சொல்ல முடியாது. எந்த பாரபட்சமும் கிடையாது. ஏதாவது ஒரு விதத்துல இவன் நல்லவன் கெட்டவன், இவன் எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன், அப்படிப்பட்டவன் இப்படி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நடுநிலையாக இருந்து அருளி செய்யக்கூடிய சிவபெருமான். அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, அன்று முதல் இன்றளவும் மேலும் அடியேனுக்கு என்று நீ நன்மை செய்வது அன்றி நான் ஒன்றேனும் செய்யுமாறு எங்கன் சிவனே. நான் என்னப்பா உனக்கு செய்துட்டேன்? ஒண்ணுமே செய்யல. நாம இன்னைக்கு செய்யற விஷயம்லாம் நாம பெருமானுக்கு செய்யறதா கிடையாது. கோயிலுக்கு போறோம், அபிஷேகம் பண்றோம். அந்த பால் யார் கொடுத்தது? பெருமான் கொடுத்தது. பூ யார் கொடுத்தது? பெருமான் கொடுத்தது. அபிஷேகம் பண்ணணும்னு நாம போறோமே, இந்த உடல் யார் கொடுத்தது? பெருமான் கொடுத்தது. வாயார திருமுறை பாடுறோம், யார் கொடுத்தது? பெருமான் கொடுத்தது. அப்ப எல்லாம் அவன் கொடுத்ததை வச்சுக்கிட்டே நான் செய்தேன் எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்களேன். நாமன்னு என்ன செய்தோம்? ஒண்ணுமே செய்யல. நான் செய்தேங்கிற வார்த்தையை தவிர நாம ஒண்ணுமே செய்யலைங்கிறதுதான் உண்மை. அதுதான் சொல்றாரு, இனி நாயேன் உய்யுமாறு எங்கன்னு சொக்கனாதான். நான் எப்படிப்பா தேர போறேன்? இப்படி இருக்கிறனே, யாரோ ஒருத்தருடைய வேலையை எடுத்து நான் செய்தேன்னு அவங்களுடைய வேலையை திருடுறது எந்த அளவுக்கு இன்னைக்கு காப்பி ரைட் அது இதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனத்தை தான் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். பெருமான் செய்யறதை எல்லாத்தையும் எடுத்து நான் செய்தேன் அப்படின்ற ஒரு இதை சொல்லிட்டு, அது எனக்கு வேணும், நான் செய்தேங்கிறத அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நாம மேலும் மேலும் வினயத்தான சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாயேன் உய்யுமாறு எங்கன் சொக்கநாதா என்று மிக அழகான ஒரு பாடலாக இந்த பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார். நாம எல்லாருமே என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு என்ற திருக்குறளை உயிர் நாடியாக எடுத்துக்கொண்டு சிவபெருமானுக்கு மட்டுமே நன்றி உடையவர்களாக நாம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இங்க குருமுதல்வர் சொல்ற மாதிரி நமக்கும் உய்தி கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாடல். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாரவத கடலே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.